தமிழ்நாட்டில் முழுமையாக முறையாக அமல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இன்றைக்கு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாடத்திட்ட பள்ளிகளிலும் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஐசிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் போர்டாக இருந்தாலும் சரி, எல்லா பாடத்திட்ட பள்ளிகளிலும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த பள்ளிக்கூடத்திலையும் 25% ஏழை மாணவர்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். தமிழ்நாடு அரசாங்கம் இணையதள பட்டியல் வச்சுருக்காங்க. அதில் ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் இணைக்கப்படலை. தமிழ்நாடு அரசினுடைய இணையதள பட்டியலில் சிபிஎஸ்சி பள்ளிகள், ஐசிஎஸ்சி பள்ளிகளும் இணைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது ஆந்திராவில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, பல மாநிலங்கள்லேயும் எல்லா பாடத்திட்ட பள்ளிகளையும் இணைச்சிருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் சேர்த்த மாட்டேங்குது? ஒரு மாணவர் கூட சிபிஎஸ்சி பள்ளியில் ஆர்டி வழியாக சேர முடியல. இந்த நிலைமையை மாற்றணும்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இணையதள பட்டியலில் நீங்கள் சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி பள்ளிகளை சேர்க்கணும். அதே மாதிரி 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளை தனியார் பள்ளிகள் எடுக்க தேவையில்லைங்கிற வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு விதிகளை சட்டத்திற்கு புறம்பாக நிர்ணயித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசாணையை மீறி தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றது. 1 கிலோமீட்டருக்கு வெளியே இருந்தாலும் அந்த பள்ளிக்கூடத்தில் இடம் மீதி இருந்துச்சா கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இதை மறுக்கிறது. இதன் காரணமாக கிராமத்தில் இருக்கின்ற ஏழை குழந்தைகள், அவங்களுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் 1 கிலோமீட்டருக்கு மேலே 1.25 கிலோமீட்டர் காடு தோட்டத்தில் இருப்பான். அந்த குழந்தை சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நல்ல சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை பயன்படுத்தி ஏழை மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை ஏன் கெடுக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் பெருசாக கிடையாது. மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கி சரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைக்கு கல்வி கொடுப்பதற்கு ஏன் தமிழ்நாடு அரசு தயங்குகிறது என்று நாங்கள் கேட்கின்றோம். இதே மாதிரி ஏற்கனவே சேர்ந்த மாணவர்கள்கிட்ட தமிழ்நாடு அரசாங்கம் கண்காணிப்பை சரியாக நடத்தியிருந்தால் தனியார் பள்ளிகள் ஆர்டி சட்டத்தில் சேர்ந்த மாணவர்கிட்டையும் பணம் வாங்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கண்காணிக்கிறது இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஆர்டி சட்டத்தில் சேர்ந்த மாணவர்கிட்டே பணம் வசூல் பண்ணுறாங்க. நாங்கள் பணம் வந்தால் கொடுத்துட்றோன்னு சொல்லி அந்த ஸ்கூலில் 1 லட்ச ரூபா ஃபீஸ்னா 10,000 ரூபாய் கழிச்சுட்டு 90,000 ரூபா வாங்கிக்கிறாங்க. என்ன கொடுமை நடக்குது? சரியான வகையில் தமிழ்நாட்டினுடைய சட்ட விதிகள் இல்லை. தமிழ்நாட்டினுடைய விதிகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். அதனால தான் ஆந்திரா மாடலை திராவிட மாடலுக்கு வழங்குகின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம்.